வீரர்களுடைய கதைகள் அப்படின்றது ரொம்ப தொலைதூரத்துல எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நெருங்கி பார்த்தா அது ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமா பல விஷயங்களை சொல்லக்கூடியதா இருக்கும். ரொம்ப ஒரு கனெக்ஷன் நமக்கே ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். சார், ராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சார் பேச நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இவர்களெல்லாம் நிம்மதியாக சினிமா பார்த்துக்கிட்டு ஜாலியாக டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குவதற்கான காரணம் எல்லை பாதுகாக்கப்படுகிறது என்ற சந்தோஷத்தில் தான். அதற்கு நீங்கள் இந்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படமே அந்த ரெஸ்பெக்டுடன் எடுக்கப்பட்டது தான். ஒரு ராணுவ வீரருடைய குடும்பத்தினரா உங்களுடைய உணர்வுகள், அதாவது எங்களுக்கு தெரியுமானே தெரியல, பேசப்படாத உணர்வுகள் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அந்த வலி, அந்த உணர்வு எப்படிப்பட்டது? இப்போ ஆக்சுவலி நான் தீபாவளிக்கு தான் லீவ் வர மாதிரி இருந்தது. இப்போ தீபாவளியில் நவம்பரில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், இப்போது அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் கிளம்புனா தான் நான் தீபாவளிக்கு கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் ட்ரைனிங் ஃபஸ்ட் வீக்கில் போகிறதுனால போக முடியாது. அதனால் இப்போ ஃபஸ்ட் டயத்துலேயே வந்துட்டேன். இப்போ பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, அப்பா தீபாவளிக்கு வந்துடுவார், நம்ம தீபாவளி ரொம்ப நாள் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது ட்ரைனிங் போகிறதுனால இப்போ வந்து நம்மளால் தீபாவளி அட்டன் பண்ண முடியாது. இப்போ நான் பாதியிலே 15, 17ஆம் தேதி கிளம்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கூட சரி இந்த விட்டு இப்போ மெட்ராஸில் சென்னையில் ட்ரெயின் ஏறிட்டோம்னா அங்கே போனோம்னா அந்த ஒரு 1 வீக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே மைண்ட் அப்செட்டாக இருக்குது, என்னடா செய்யுதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் வந்துடுவோம். ஏன்னா நம்ம 20 வருஷம் ஆச்சு சர்வீஸு. ஸோ ஃபேமிலி தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க மைண்ட்லி. ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறப்ப நான் வந்து குப்படாவில் இருந்தேன். குப்படானா கிட்டத்தட்ட 17,000 அடி மேலே. அப்போ வந்து ஜனவரி மாதம், நல்ல ஐஸு. என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நீ வந்தாலே வரணும், ஃபஸ்ட் டெலிவரி என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. 12 மணிக்கு மேலே போனால் தான் கொஞ்சம் அப்படியே போக போக மைனஸ் லோ டெம்பரேச்சர் லோ ஆக கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஐஸு. காலையில் வெள்ளனை வந்துட்டோம்னா வெயில் ஏற ஏற கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல கால் வைக்கிறோம், எங்கே உள்ளே போகணும்னே தெரியாது. அதனால் ஒரு 12 மணிக்கு மேலே கொஞ்சம் வலி இருக்கும். அதை வந்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் கொஞ்சம் மைனஸ் டெம்பரேச்சர் ஆனோடனே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் ஐஸு. அப்படியே வந்துடலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். இடுப்பு ரவு ஐஸு, ஷூ ஃபுல்லாக ஐஸு. ரொம்ப அப்படியே விட்டாச்சு. நான் ஃபோன் போட்டு பயங்கரமாக திட்டேன். ஏன்னா இருந்தாலும் சரி விடு, நம்ம வரணும் வந்தாச்சு. இந்த பனியெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. சியாச்சனில் வருஷம் ஒரு 50 பேருக்கு சேதம் ஏற்படும். எதிரி சுட்டு இல்லை, அந்த சூழலினால். ஆமாம், காது போய், மூக்கு போய், விரல் போய், எனக்கு நிறையா சோல்ஜர்ஸ் தெரியும். அந்த அளவு பனி. இங்கே இந்த இதில் வந்து செவந்தி அப்படின்றவங்க, உங்களுடைய ஹஸ்பண்டுமே இந்த மாதிரி ஒரு பனி சரிவில்? சார், இப்போ நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன், மித்த எல்லாருமே ஹஸ்பண்டோட வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஏப்ரல் 30ஆம் தேதி இறந்துட்டாங்க லடாக்கில். சாரி. நான் அப்போ வந்து 5 மந்த் கன்சீவாக இருந்தேன். பேபி வந்து இப்போ தான் பிறந்து 17 டேஸ் ஆகுது. பேபி இங்கே இருக்காங்க. காலையில் 9:15 என்கிட்ட பேசினாங்க, நான் டியூட்டிக்கு போகிறேன், 12 மணிக்கு டியூட்டி முடியும், நான் கீழே இறங்கிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், நீ டேப்லெட் சாப்பிட்டியான்னு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அவங்க 11:30, 12 o'clockலாம் அவங்க இறந்துட்டாங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் காரைக்காலில் உள்ள டிஆர் பட்டினம் உள்ள கிராமத்தில் தான். அந்த கிராமத்துலேருந்து எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஏமா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி நீ எடுக்க மாட்டியான்னு. அப்போல்லாம் இல்லையே சார், நான் காலைல தான் பேசினேன். ஓகேம்மா, அப்போ ராங் காலாக இருக்கும், நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்பி கால் பண்ணேன் ஹஸ்பண்டுக்கு, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. திரும்பி நான் கால் பண்ணக்குள்ளே ஒரு தமிழ் டாக்டர், அவங்க திருப்பதியில் உள்ளவங்க, 47th பெட்டாலியன், ஜம்முவில் நான் இருந்தேன் அந்த பெட்டாலியனில். அங்கே உள்ள மேடம் வந்து, நீங்கள் பிரேம்குமார் ஒய்ஃபா, கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் கன்சீவாக தான் இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப உடம்பு முடியல, இறந்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க சொன்னது, ஹஸ்பண்ட்க்கு உடம்பு முடியல, உங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு யாரும் இல்லை, நானும் எங்கள் அக்கா மட்டும்தான், வேறு யாரும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே வந்து என்னாச்சுன்னு என்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. ஆனால் இறந்து போனது ரிலேஷனுக்குலாம் தெரிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. ஈவினிங் 7 மணிக்கு மேலே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அந்த அண்ணா அழுதுட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. ஆனால் என் பையன் 6 வயசு பையன் இருக்கான். பொண்ணு பிறந்து 17 நாள் தான் ஆகுது. எனக்கு ஆப்ரேஷன் தான். நான் இப்போ காரைக்கால்லேருந்து இங்கே வந்திருக்கேன். சார், நான் மேஜர் நடராஜன். என்னுடைய ஒரே பையன் லெப்டினன்ட் பார்த்திபன், கீர்த்தி சக்கர போஸ்ட்மஸ். அவர் 23 வயசுலேயே நாட்டுக்காக உயிரை கொடுத்துட்டாரு. முகுந்த் வரதராஜனோட கோர்ஸ்மேட்.
2 பேரும் ஒரே கோர்ஸ்மேட். ஒரே கோர்ஸில் இருந்து 2 பேர், ஒருத்தர் அசோக் சக்ரா ஒருத்தர் கீர்த்தி சக்ரா வாங்குறது வந்து ரேரஸ்ட். ஸோ 2 மாவீரர்கள் வந்து ஒரே கோர்ஸில் இருந்து இருக்காங்க. ஆர்மி லைஃப் வந்து நான் எவ்வளவோ இது பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை நான் வந்து ஒரு பார்டர் போஸ்ட்டு போயிருந்தேன். போகும்பொழுது அப்போ தான் 6 மாதம் கட் ஆஃப் ஆயிரும். ஐஸு இருக்கிறது வரைக்கும் போக முடியாது. நாங்கள் போகும்போது திடீர்னு வண்டி கீழே விழுத்துருச்சு. லக்லி வந்து ஒரு குன்று மேலே வந்து வண்டி போய் மோதி அப்படியே தப்பிச்சிட்டோம். கீழே வந்து ஒரு 600 அடி இருக்கும். நாங்கள் தப்பிச்சிட்டோம் எப்படியும். அது பிறகு அவங்க அந்த டீமை பார்க்க போகிறோம். அந்த ஆஃபீஸர் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆஃபீஸர், ஒரு ஜூனியர் கமிஷனர் ஆஃபீஸர், 6 ஜவான்ஸ் மொத்தம். அந்த பாடு போஸ்ட்டு அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் ஏரியா அவங்களுடைய டியூட்டி பாதுகாக்கணும். அப்போது அந்த ஆஃபீஸர் வந்து எங்கள் ஆஃபீஸர் என்னை வந்து சேர்ந்து கட்டிக்கிடுறாரு. நாங்கள் கீழே இருந்து போகிறோம். ஏய் ஜென்மன், வாட் ஹேப்பன், யூ ஆர் ஸோ சென்டிமெண்டல் அப்படின்னு சொன்னேன். வாட் யூ சே சார், சின்ஸ் லாஸ்ட் மந்த் we didn't see a single human. Sometimes we are seeing the Pakistani soldiers, sometimes some snow animals. Otherwise we are seeing ourselves. That's all. So see the life of your soldier. 6 மாதம் அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கே பார்க்கலையா? சார், இப்படி இவங்களுடைய கதைகள்லாம் கேட்குறப்போ என்ன உங்களுக்கு தோணுது சார்? படம் முடிஞ்சு நாங்கள் வாங்க போகிற அந்த பதக்கங்களை இவர்கள் வரவினால் நாங்கள் பெற்றதாக நினைக்கிறோம். நாங்கள் செய்கிற தியாகங்கள், நாங்கள் செய்கிற இதெல்லாம் புரியுதா இவங்களுக்கு என்ன? நீங்கள் பல நேரங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விழாவில் அதை விளக்கி சொல்லும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. என்னை பொறுத்தவரையிலும் இது மாதிரி நிகழ்வுகள் தான் பண்டிகை தீபாவளி. தேங்க்யூ.